إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن أما بعد فإن أصدق الحديث كتاب الله وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. புகழ் அனைத்தும் எம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்ல இறைவன் அல்லாஹ் தஆலாவுக்கு அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் சலாமும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலேயும் அவர்களது குடும்பத்தார்கள் தோழர்கள் மறுமை வரை அவர்களை நல்ல முறையிலே பின்பற்றக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆ கடமையை நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எமது எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் படைத்தவன் அல்லாஹ் தஆலாவை அஞ்சி அவனது ஏவல்களை எடுத்தும் விலக்கல்களை தவிர்த்தும் கொள்வதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, தனது படைப்பினங்களில சிலதை விட சிலதை மேம்படுத்தி சிறப்பிப்பது அல்லாஹ் தஆலாவுடைய வழிமுறைகளில சுன்னாக்களிலே ஒன்றாக இருக்கின்றது. காலங்களிலே சில காலங்களை விட சில காலங்களை மேம்படுத்தி இருக்கிறான். இடங்களிலே சில இடங்களை விட வேறு சில இடங்களை அல்லாஹ் தஆலா மேம்படுத்தி சிறப்பித்திருக்கிறான். அவ்வாறு அல்லாஹ் தஆலா சிலரை விட சிலரை மேம்படுத்தியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஒட்டுமொத்த மனித குலத்திலே அல்லாஹ் தஆலா சிறப்புக்குரியவர்களாக நபிமார்களை தெரிவு செய்தான். அந்த நபிமார்களில சிறப்புக்குரியவர்களாக ரசூல்மார்களை இறை தூதர்களை அல்லாஹ் தெரிவு செய்கின்றான். அந்த தூதர்களிலே நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், எமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிய இந்த 5 பேர்களையும் உலுல் அஸும்கள் என்ற சிறப்பின் மூலமாக அல்லாஹ் அந்த ரசூல்மார்களிலே இந்த 5 பேரையும் தெரிவு செய்திருக்கிறான். அந்த 5 பேரிலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், எமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிய 2 பேரையும் அல்லாஹ் தன்னுடைய ஹலீல்களாக உற்ற தோழர்களாக அல்லாஹ் தஆலா தெரிவு செய்திருக்கிறான். அந்த 2 பேரிலே எமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா சய்யிதுல் ஹல்காக, படைப்பினங்களிலே சிறந்த தலைவராக, அஃதலுல் ஹல்காக அல்லாஹ் தெரிவு செய்திருக்கிறான். எனவே அந்தஸ்தால் இந்த ஒட்டுமொத்த படைப்பினங்களிலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா தெரிவு செய்திருக்கிறான். குடும்ப ரீதியாக பார்க்கும் என்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த சந்ததியிலே பிள்ளைகளிலே அல்லாஹ் தஆலா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியை சிறப்பித்திருக்கிறார் என்பதாக நபி அவர்கள் கூறுகின்றார்கள். அந்த இஸ்மாயில் நபியுடைய சந்ததியிலே கினானா என்ற கோத்திரத்தையும், அந்த கினானா என்ற கோத்திரத்திலே குறைஷிகளை அல்லாஹ் தஆலா தெரிவு செய்து அந்த குறைஷிகளிலே அந்த குறைஷி கோத்திரத்திலே பனு ஹாஷிம் என்ற குடும்பத்தை தெரிவு செய்து அந்த குடும்பத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தெரிவு செய்திருக்கிறான். எனவே அந்தஸ்தாகவும் இருக்கலாம், குடும்ப பின்னணியாகவும் இருக்கலாம், இரண்டிலையும் எமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திலே மிக சிறப்புக்குரியவராக இருக்கிறார்கள். ஹிஜ்ரி கலண்டரிலே 3ஆம் மாதம் ரபீஉல் அவ்வல் மாதம் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி அதிகமாக பேசப்படுவது வளமையாக இருக்கின்றது. நபி அவர்களுடன் மிகவும் தொடர்புடைய ஒரு மாதம் தான் இந்த மாதம். அவர்களுடைய வாழ்க்கையில முக்கியமான 3 நிகழ்வுகள் இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தில் நடைபெற்றிருக்கின்றது. முதலாவது அவர்களுடைய பிறப்பு, இரண்டாவதாக அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போன அந்த நிகழ்வு, மூன்றாவதாக அன்னாருடைய வஃபாத். இந்த 3மே இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்திலே தான் நடைபெற்றிருக்கின்றது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக ஏனைய 2 நிகழ்வுகளும், குறிப்பாக இஸ்லாத்துடைய மிகப்பெரிய வெற்றியா பார்க்கப்படக்கூடிய ஒரு இஸ்லாமிய ஒரு அரசாங்கமே உருவாகக்கூடிய காரணமாக இருந்த
அந்த ஹிஜ்ரத் பயணத்தை பற்றி இந்த ரபீல் அவ்வல் மாதத்தில் பெரும்பாலும் ஞாபகமூட்டப்படுவதில்லை. வானத்திலிருந்து இருந்த தொடர்பு வகை நின்று விட்டது என்ற கவலைக்குரிய விஷயமாகிய நபியுடைய வஃபாத்தை பற்றியும் அதிகமாக பேசப்படுவதில்லை. ஏதோ மாற்று மதத்தினுடைய கலாச்சாரத்தால் உந்தப்பட்டு அவர்களுடைய கலாச்சாரத்தால் கவரப்பட்டு ரபீல் அவ்வல் மாதம் என்றால் நபியுடைய பிறப்பை மட்டும்தான் நாங்கள் பேசுகின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எம்மை இந்த நரகத்துடைய படுகொலிலிருந்து பாதுகாத்து சுவர்க்கத்துக்கு அழைத்து செல்ல வந்த இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலே நாங்கள் என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி தான் இன்றைய குத்பாவிலே சுருக்கமாக பார்ப்போம். முதலாவதாக அவர்களை பற்றி நாங்கள் ஒரு சுருக்கமாக அறிந்திருப்பது கட்டாயம். நாங்கள் எங்களுடைய நிறைய நண்பர்களை பற்றி, விளையாட்டு வீரர்களை பற்றி, இன்னும் பலரை பற்றி எல்லாம் அதிகமாக நாங்கள் அடிக்கணும் என்று அதிகமாக நாங்கள் தெரிந்து வைத்திருக்கின்றோம். எம்மை காப்பாற்ற வந்த, எம்மைக்கு நேர்வழி காட்ட வந்த, அல்லாஹ்வுடைய உதவியால் நேர்வழி காட்ட வந்த எமது நபியை பற்றி நாங்கள் எவ்வாறு எங்களுக்கு தெரிந்து வைத்திருக்கிறோம். ஏற்கனவே கூறிய போன்று அந்த பனு ஹாஷிம் குடும்பத்திலே அப்துல் முத்தலிப் என்றவுடைய புதல்வர்களின் ஒருவர்தான் அப்துல்லா. அந்த அப்துல்லாவுக்கும் ஆமினாவுக்கும் கிடைத்த ஒரே ஒரு புதல்வன் தான் மகன்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கிறிஸ்துக்கு பின் 570 அல்லது 571 இது போன்ற ஒரு ரபீல் அவ்வல் மாதத்திலே பிறை 2 அல்லது பிறை 9 ஒரு திங்கட்கிழமையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கின்றார்கள். பிறந்ததும் அவர்கள் தன்னுடைய தாயிடத்தில் ஒரு அனாதையாகத்தான் பிறக்கிறார்கள். தந்தை பிறப்பதற்கு முன்னாலே மரணித்து விடுகிறார். அனாதையாக பிறந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயாரிடத்திலே வளர்கின்றார்கள். அதற்கு பின்னால் அவர்கள் ஹலீமா என்ற ஒரு பெண்ணிடத்திலே வளர்கின்றார்கள். 4வது வயதிலே மீண்டும் தாயிடத்திலே திரும்புகிறார்கள். தன்னுடைய 6வது வயதிலே தாயை ஆமினாவையும் இழந்து முழுமையான ஒரு அனாதையாக மாறிவிடுகின்றார்கள். 8வது வயது வரும் வரையிலே பாட்டன் அப்துல் முத்தலிபிடத்திலே வளர்ந்தார்கள். அவர்கள் மரணித்ததும் அவருடைய பெரிய தந்தை அபு தாலிபிடத்திலே வளர்கின்றார்கள். சிறு பிராயத்திலிருந்தே அந்த குடும்பத்திலே உயர்ந்த மக்களால் வளர்க்கப்பட்ட நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய கண்காணிப்புடன் நல்ல குணாதிசயங்களுடன் பாவங்களை விட்டும் ஒதுங்கி குறிப்பாக இணை வைப்பு மக்களுக்கு மத்தியில் அறியப்பட்டார்கள். ஆரம்ப காலத்திலே தன்னுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்காக ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார்கள். அதற்கு பின்னால் அந்த காலத்தில் இருந்த மிகப்பெரிய பிரபலமான ஒரு பெண் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பொருளாதாரத்திலே வியாபாரம் செய்து அவர்களையே தன்னுடைய 25வது வயதிலே திருமணம் செய்து கொண்டார்கள். 40வது வயதிலே சாதாரண முஹம்மதா இருந்தவர் நபி முஹம்மதாக மாற்றப்படுகின்றார். அதற்கு பின்னால் இந்த சத்தியத்தை மக்களுக்கு பிரச்சாரம் செய்வதற்காக மக்காவிலே 13 வருடங்கள் சிரமப்பட்டு அங்கே அழைப்பு பணி செய்கின்றார்கள். அங்கே முழுமையாக மக்காவிலே தன்னுடைய பணியை நிறைவேற்ற முடியாமல் அங்கிருந்து கொலை முயற்சிக்கு உள்ளான நேரத்திலே அல்லாஹ்வுடைய அனுமதியின் பிரகாரம் மதீனாவுக்கு செல்கின்றார்கள். தனது 53வது வயதிலே அங்கே 53வது வயதிலே மதீனாவுக்கு சென்று அங்கே சுமார் 10 வருடங்கள் அழைப்பு பணி செய்து ஒரு இஸ்லாமிய ஒரு சமுதாயத்தை குறுகிய 23 வருட காலத்திலே 1,00,000க்கு மேற்பட்ட உருவாக்கிவிட்டு தனது 63வது வயதிலே ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு இதே போன்ற ஒரு ரபீல் அவ்வல் மாதத்திலே பிறை 12 ஒரு திங்கட்கிழமையில லுஹா நேரத்திலே வஃபாத் ஆகின்றார்கள். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை சுருக்கம். அன்புக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு சிறப்புகள் எல்லாம் இருந்த அந்த நபி அவர்கள் அல்லாஹ் தஆலாவிடத்திலே மிகப்பெரிய சிறப்புக்குரிய நபியாக இருந்தன்னு சொன்னாலும் அவர்கள் மனிதன் என்ற அந்தஸ்தை விட்டு அவர்கள் போகவில்லை, அதுக்கு வெளியே வரவில்லை. அவர்களும் மனிதர்களாக இருந்தார்கள். எங்களை போன்ற மனிதர்கள் தான். என்ன வித்தியாசம்? எங்களுக்கு வஹி வருவதில்லை, அவர்களுக்கு வஹி வருகின்றது. குல் நபியை நீங்கள் கூறுங்கள், இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான், ஆனால் யூஹா இலைய, எனக்கு வஹி அறிவிக்கப்படுகின்றது. எனவே மனிதர்கள் என்ற அடிப்படையில நபி அவர்களுக்கு எங்களுக்கு போன்று அவர்களுக்கும் நோய்கள் ஏற்படலாம், எங்களை போன்று அவர்களுக்கும் சில சந்தர்ப்பங்கள் மறதியில் வருகின்றன. எது வந்தன்னு சொன்னாலும் மார்க்க விஷயத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எத்தி வைப்பதிலே அவர்கள் மாசூம், பாதுகாக்கப்பட்டவர்கள். வஹீயிலே எந்த ஒன்றையும் தவறாக மக்களுக்கு சொல்லவில்லை, வஹீயில எந்த ஒன்றையும் அவர்கள் குறைக்கவும் இல்லை, கூட்டவும் இல்லை. அதனை முழுமையாக அவர் எத்தி வைத்தார்கள். அது எத்தி வைத்ததாக 1,00,000க்கு மேற்பட்ட சஹாபாக்கள் சாட்சியம் சொன்னார்கள் அல்லாஹ்விடத்திலே. என் அன்புக்குரிய சகோதரர்களே, இதுதான் சுருக்கமாக நபி அவர்களுடைய விஷயத்திலே நாங்கள் இந்த நபிக்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு முஸ்லிமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாங்கள் என்னென்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக நாங்கள் செய்ய வேண்டிய விஷயம், நாங்கள் சிறு பிராயத்திலே பாடமாக்கி இருக்கக்கூடிய கலிமா தான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு.
இந்த சாட்சியத்தை முழுமையாக நாங்கள் அமுல்படுத்த வேண்டும். எவ்வாறு அமுல்படுத்துவது? அந்த கலிமாவை நாங்கள் வாயால் மொழிவதுடன் உள்ளத்தால் அல்லாஹுடைய இறுதி தூதர், அல்லாஹுடைய அடியாராகவும் இறுதி தூதராகவும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இருக்கிறார் என்பதை நாங்கள் உள்ளத்தால் மனப்பூர்வமாக எமது நபி அவர் தனக்கு நாம் உள்ளத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் இந்த நபிக்கு செய்ய வேண்டிய முதல் கடமை. நாங்கள் நபிக்கு செய்ய வேண்டிய முதல் கடமை அவர்களை மனப்பூர்வமாக உள்ளத்தால் வாயால் மொழிவதுடன் சேர்த்து உள்ளத்தால் அவர்களை நாங்கள் நபியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நபியாக ஏற்றுக்கொண்டால் அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், ஃபஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்னொரு விஷயம், இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஒட்டுமொத்த மக்களுக்கும் சேர்த்து நபி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். முன்னைய காலத்து நபிமார்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் நபி. அவர்கள் மரணித்தால் அதோடு அவருடைய காலம் முடிந்துவிடும். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டதிலிருந்து நாளை மறுமை வரும் வரையில அத்தனை மக்களுக்கும் எல்லா காலத்துக்கும் நபியாக அவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனை சொல்கின்றான், குல் நபி நீங்கள் கூறுங்கள், யா அய்யுஹன் நாஸ், மக்களே, இன்னமா இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ, நான் உங்கள் அனைவருக்குமே அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன் என்று நபியை நீங்கள் கூறுங்கள். அல்லாஹ் தஆலா ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் ஜின்களுக்கு அனைவருக்குமே எமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார் என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது விடயம், நாங்கள் நபியாக அவரை ஏற்றுக்கொண்டால் அடுத்த கட்டமாக அவருக்கு கட்டுப்படுவது கட்டாயம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பல இடங்களிலே அவனுக்கு கட்டுப்படுவதை சேர்த்து நபிக்கு கட்டுப்படும்படி சொல்கின்றான். வஅத்தியுல்லாஹ வஅத்தியுர் ரசூல யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தியுல்லாஹ வஅத்தியுர் ரசூல வலா தவல்லு அன்ஹு வஅன்தும் தஸ்மஊன். நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள். இன்னும் ஒருபடி தாண்டி நாங்கள் நபிக்கு கட்டுப்பட்டாலே அது அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டதான் என்று அல்லாஹ் சொல்கிறான். மை யுத்திஇர் ரசூல ஃபக்கத் அத்தா அல்லாஹ். யார் இந்த தூதருக்கு கட்டுப்படுகிறாரோ அது அல்லாஹ் தஆலாவுக்கு கட்டுப்படுகிறது. கட்டுப்படுவது என்ன அர்த்தம்? அவர் எதனை எங்களுக்கு ஏவுகின்றாரோ, செய்யும்படி ஏவுகின்றாரோ அதனை நாங்கள் செய்ய வேண்டும். எதனை அவர்கள் செய்ய வேண்டாம் என்று தடுக்கிறாரோ அதனை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். நான் கொஞ்சம் இந்த விஷயத்தை சிந்தித்து பார்க்கணும். இந்த நபிக்கு கட்டுப்படக்கூடிய விஷயத்துல நாங்கள் ஒவ்வொருவரும் எந்த நிலையில் இருக்கிறோம்? நாங்கள் நபியை நேசிக்கிறோம், நபிக்காக நாங்கள் நிறைய சொல்லுகின்றோம், நபியை பத்தி பேசுகிறோம். இந்த நபியுடைய இந்த கட்டுப்படுதல் என்ற இதுல நாங்கள் எங்களுடைய ஒவ்வொருத்தரும் எந்த நிலையில் இருக்கிறோம்? ஒன்றை ஏவின் என்று சொன்னால் எங்களுக்கும் சஹாபாக்களுக்கும் வித்தியாசத்தை நாங்கள் பார்க்கலாம். நபி அவர்கள் ஒன்றை ஏவி நாங்கள் செய்யுங்க என்று சொன்னாங்க என்றால் சஹாபாக்கள் யாரும் மறு கேள்வி கேட்க மாட்டாங்க. இது கட்டாயம் செஞ்சு வாஜிபா அல்லது சுன்னத்தான கேட்க மாட்டாங்க. நபி சொல்றாரோ உடனே செஞ்சுவார்கள். நபி அவங்க வானம் என்று சொன்னால் இது எந்த அடிப்படையில சொல்றீங்க? மக்ரூஹ் என்ற அடிப்படையிலயா இல்லாட்டி ஹராம் என்ற அடிப்படையிலயா என்று பார்க்க மாட்டாங்க, உடனே தவிர்த்து கொள்வாங்க. அது தெரிஞ்சிருக்கும். ஏன்? தற்செயலாக விடுபட்டால் எனக்கு பாவம் இருக்கா இல்லையா எனக்கு தெரிந்து கொள்வதற்காகவே நாங்கள் அறிவு ரீதியா தெரிஞ்சுக்கணும், அதை பின்பற்றுவதற்கல்ல. நபி அவங்க செய்யுங்க சொன்னாங்க, அடுத்த கட்டமா அவருடைய மஹப்பத்துக்குரிய அடையாளம் மறுத்தல். அடுத்த கட்டமா நான் கேள்வி பாருங்க, நான் செஞ்சிருவோம். ஆதாரப்பூர்வம் நபி அவங்க செஞ்சாங்கன்னு வந்திருக்கிறா, செய்யுங்கன்னு சொன்னாங்கன்னு வந்திருக்குதா, நாங்க செய்யணும். சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்தாங்க. அது வாஜிபா சுன்னத்தான்னு கேட்க மாட்டாங்க. ஒன்று வானம் என்றால் மக்ரூஹா ஹராமான்னு கேட்க மாட்டாங்க. கட்டுப்படுதல் என்றத்துல நாங்க எந்த நிலைமையில் இருக்கிறோம்? அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பல இடங்களில் அல்லாஹ் தஆலா நபி அவர்களுக்கு கட்டுப்படுதலை தாண்டி ஒரு பகுதி எங்களுடைய வாழ்க்கையில எல்லா விஷயங்களிலேயும் இயன்ற அளவுக்கு அவர்களை நாங்கள் பின்பற்ற வேண்டும். கட்டுப்படுதல் என்று தாண்டி உள்ள ஒரு பகுதி தான் பின்பற்றுவது. நாங்கள் எங்களுடைய சுய விருப்பத்தில் அவங்களை பின்பற்றுவது. அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், நீங்கள் அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்க அல்லாஹ்வை நேசிக்கிறீங்க என்று சொன்னால் என்னை பின்பற்றுங்கள் நபி. நீங்கள் சொல்லுங்கள், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி. நபி நீங்கள் கூறுங்கள், நீங்க அல்லாஹ்வை நேசிப்பவர்களா இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள், யுஹிப்புகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பார். இந்த மஹப்பத்தை நாங்க எந்த அளவுக்கு நாங்கள் வச்சிருக்கிறோம், அவர்கள் எந்த அளவுக்கு நாங்கள் பின்பற்றுகின்றோம்? எங்களுடைய எல்லா விஷயத்திலும் நாங்கள் ரோல் மாடலாக, முன்மாதிரியா, குத்வத்துன் ஹசனாவா எடுக்க வேண்டியவர்கள் அவர்கள் தான். எங்களுக்கு எல்லா விஷயத்துக்கும் வழிகாட்டக்கூடிய பொருளாதாரம் இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், அது தனிப்பட்ட எந்த ஒரு விவகாரமா இருந்தாலும் எல்லாத்திலையும் எங்களுடைய முதல் கேள்வியாக, நான் ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கிறேன்னா முதலாக நான் தேட வேண்டியது இதனை நபி அவர்கள் செய்திருக்கிறார்களா, எப்படி செய்திருக்கிறார்கள். நான் ஒரு வியாபாரம் தொடங்க போறேன்னா இந்த வியாபாரம் சம்பந்தமா இஸ்லாம் நபி அவங்க எப்படி எங்களுக்கு, ஒரு திருமண விஷயமா இந்த திருமணத்தை நபி அவங்க எப்போதுமான ஒரு முறைன்னு சொல்றாங்க. சொல்லிட்டு லோகான ஹுப்புக சாதிகன் லஅதஅதஹு, உங்களோட நேசம் உண்மையாக இருந்தால் நீங்க அவரை கட்டுப்படுவீங்க. அல்லாஹ்க்கு மஹப்பத்தை, அல்லாஹ்வுடைய உண்மையான மஹப்பத்தை சொன்னால் நீங்க அல்லாஹ்க்கு கட்டுப்படுவீங்க. இன்னல் முஹிப்ப லிமன் யுஹிப்பு முத்தியு, ஏனென்றால் நேசிக்கக்கூடிய ஒருவன் தான் யாரை நேசிக்கிறானோ அவனுக்கு கட்டுப்படுவான், அவன் சொல்ற மாதிரி கேட்பான்.
இப்ப நான் கொஞ்சம் பார்ப்பேன், நாங்க நபியுடைய மஹப்பத் உள்ளத்துல எவ்வளவு இருக்குன்னு சொல்லி. நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை எந்த அளவுக்கு பின்பற்றோம். நாங்க வாஜிபா சுன்னத்துல பார்க்கிறோம் ஒரு பக்கம், ஏதோ ஒன்று பானம் சொன்னா முதல்ல நாங்க யோசிக்கிறோம், எப்படி அது ஹராம் இல்லை தானே, ஹராம் இல்லை தானே, அப்படித்தான் நாங்க யோசிக்கிறேன். ரசூல் நாங்க வானம் பண்ணிக்காங்களே மக்ரூஹ்னு நாங்க பாக்குறோம்ல, அது வானம் சொன்னதை நாங்க எப்படி பார்க்க, அது ஹராம் இல்லை தானே. ஒரு இபாதத்தை நாங்க அறிமுகப்படுத்த சொன்னால் இது சுன்னத்தா நாங்க ஃபெஸ்ட்டுக்கு பார்க்கிறோம். ஆனா முதல் கட்டம் நாங்க என்ன செய்யணும், அவருடைய மஹப்பத்துக்குரிய அடையாளம் அவர்கள் சொல்ற போன்று நாங்க கேட்கணும். அவர்களுக்கு கட்டுப்படுவது நபியுடைய மஹப்பத்துக்கு பிரதானமான அடையாளம். ஏன்னா அந்த அடையாளம் எங்கள் ஒவ்வொருத்தரையும் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கணும். அது மொத்தமா இல்லை என்று சொல்ல வரவில்லை. அவங்க ஒவ்வொருத்தரையும் மஹப்பத்துடைய அடையாளம் இருக்குது. அந்த மஹப்பத்தை வெளிப்படுத்த வேண்டிய முதலாவது அடையாளம் அவர்களுக்கு கட்டுப்படுவது. எல்லா இபாதத்துகள், உலக நடவடிக்கைகள் எல்லாத்தையும் அவர்கள் காட்டி தந்த பிரகாரம் செய்ய முயற்சிப்பது. அனஸ் இப்னு மாலிக் அவர்கள் சொல்கின்றார்கள், நபி அவர்கள் சொன்னதாக, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். அதாவது தன்னுடைய பெற்றோர் பிள்ளைகள் அனைத்து மனிதர்களை விட உங்களிலே ஒருவருடையத்திலே நான் நேசத்துக்குரியவனாக மாறும் வரையில உங்களுடைய ஈமான் பரிபூர்ணமாக மாட்டாது, நீ முழுமையான முஃமினாக முடியாது என்பதாக நபி சொல்லியிருக்கிறார்கள். அந்த மஹப்பத்தை கட்டாயம் தேவை. அடுத்தது அவர்களை கண்ணியப்படுத்துவது, அவர்களை கௌரவப்படுத்த வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அவரை நீங்க கண்ணியப்படுத்தி அவரை மகத்துவப்படுத்துவது உங்களுடைய கடமை என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அடுத்ததாக அவர்களுக்கு நாங்கள் ஸலவாத்து சொல்லுவது. நபிக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளிலே 6வது கடமை அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுவது. நாங்கள் ஏன் ஸலவாத்து சொல்லணும்? எங்களை விட மிக சிறப்புக்குரிய அந்த நபியை படைத்த இறைவன் அல்லாஹ்வே ஸலவாத்து சொல்கின்றான், மலக்குமார்களும் ஸலவாத்து சொல்கின்றார்கள். அப்ப நாங்க ஸ்டேட்டஸ்ல பாக்குறோம், இல்ல பேஸ்புக்ல பாக்குறோம், இல்லத்துல பாக்குறோம், நாங்க இத்தனை ஸலவாத்து சொல்றோம். நாங்க ஒவ்வொரு நாளும் இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி, நிச்சயமா அல்லாஹ் தஆலா அவனுடைய மலக்குமார்களும் இந்த நபி மீது ஸலவாத்து சொல்கின்றார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, நீங்களும் அந்த நபி மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லுங்க. இந்த இடத்துல நான் கொஞ்சம் விளங்கிக் கொள்ளணும், இந்த ஸலவாத்துன்னா என்னது. நாங்க நபி மீது ஸலவாத்து சொல்றோம், ஸலவாத் பெரும்பாலும் நாங்க அரபு வார்த்தையை பயன்படுத்துறோம். அது அர்த்தம் எங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? அல்லாஹ் தஆலா நபி மீது ஸலவாத்து சொல்கின்றான் சொன்னால் அல்லாஹ் நபியை அந்த உயர்ந்த சமூகமாகிய மலக்குமார்களிடத்துல பாராட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய ஸலவாத், அல்லாஹ் தஆலா ஸலவாத்துன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் தஆலா நபியை பாராட்டணும், மலக்குமார்களுக்கு மத்தியில் பாராட்டுகின்றான். மலக்குமார்களும் ஸலவாத்து சொல்கின்றார்கள் என்றால் மலக்குமார்கள் சொல்லக்கூடிய ஸலவாத்து அவர் நபிக்காக இஸ்திக்ஃபார் செய்கின்றார்கள். ஸலவாத்து என்ன அர்த்தம்? அது ஒரு பிரார்த்தனை. அலா முஹம்மதின், இறைவா நீ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து சொல்லு, ஒரு பிரார்த்தனை. ஸலவாத்து சொல்லு என்ன அர்த்தம்? இறைவா நாங்க என்ன இந்த ஸலவாத் என்ன கேட்கிறோம் அல்லாஹ் இடத்துல? யா அல்லாஹ், நீ உன்னுடைய அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உன்னுடைய அந்த உயர்ந்த சமூகத்துல பாராட்டு, அவர்கள் நிறைய பாராட்டு, அதான் ஸலவாத். நாங்க இந்த ஸலவாத் எத்தனை முறை நாங்க விளங்கி நாங்க சொல்லி இருக்கிறோம். அப்ப நாங்க நபிக்காக நான் துஆ கேட்கிறோம். இப்ப சாதாரண விஷயம் ஸலவாத்து சொல்லுங்க, நாங்க நபிக்காக துஆ கேட்கிறோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் என்றால் இறைவா நீ உன்னுடைய அந்த உயர்ந்த சமூகத்துல இந்த நபியை நீ பாராட்டு, அவரை புகழ்ந்து பாராட்டு நீ என்று நாங்க அல்லாஹ் அடுத்து துஆ கேட்கிறோம். இதான் நாங்க சொல்லக்கூடிய ஸலவாத். எனவே நாங்க நபி அவர்கள் மீது செய்ய வேண்டிய கடமைகள்ல மிக முக்கியமான கடமைகள் தான் ஸலவாத். குறிப்பாக நபி அவர்கள் வெள்ளிக்கிழமை அதுக்கு பிரத்தியப்படுத்தி சொல்லியிருக்கிறார்கள், அதுக்குரிய சிறப்புகள் சொல்லியிருக்கிறார்கள். அவருடைய பேரை கேட்டு ஸலவாத்தை சொல்லாதவர்கள் கஞ்சன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்ப எந்த அளவுக்கு ஸலவாத்துடைய முக்கியத்துவம், பாராட்டு போல எதிர்பார்க்கல, அவங்க எங்கிட்ட பாராட்டு போல எதிர்பார்க்கல, அல்லாஹ்வுடைய பாராட்டு கிடைக்கணும். அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய பாராட்டு கிடைக்கணும் என்று சொல்லி அவங்க எங்கிட்ட எதிர்பார்க்கலாம். நாங்க துஆ கேட்கிறோம் நபிக்காக, இதுதான் ஸலவாத். அப்ப நாங்க நபியின் மஹப்பத்தை நாங்க வெளிப்படுத்தக்கூடிய அடையாளங்கள் இது உண்டு. நாங்க எவ்வளவுக்கு மஹப்பத்தா இருக்கிறோம் அவ்வளவுக்கு ஸலவாத்து சொல்லுவோம். நாங்க எவ்வளவுக்கு நபி மீது மஹப்பத் அந்த அளவுக்கு நபிக்கு நான் துஆ கேட்போம். இந்த துஆ நாங்க இத்தனை தடவை நாங்க நாளாக கேட்கிறோம். குறிப்பா வெள்ளிக்கிழமை தினங்கள்ல ஏதோ நாங்க வருடத்துல ஒரு நாள் ஸலவாத்து மஜ்லிஸ் சொல்லி அவங்க பிறந்த நாளை மட்டும் ஒதுக்கி வச்சிருக்கிறோம். ஆனா வாராந்தம் சொல்ல வேண்டிய ஸலவாத் நாங்க எவ்வளவு பராமுகமா இருக்கிறோம். அடுத்து அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த நபிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இன்னொரு முக்கியமான ஒன்று தான், மார்க்கம் சம்பந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் அதற்குரிய தீர்வை அவங்க ஹயாத்தோடு இருக்கும் பொழுது அவர்களுக்கு நேரடியா பற்றி கேட்கணும். அவங்க மரணிச்சதுக்கு பின்னால அவங்க கொண்டு வந்து இந்த குர்ஆன் ஹதீஸ்ல பற்றி தேடணும். இந்த விஷயத்துல நாங்க எந்த அளவுக்கு இருக்கிறோம்? ஏன்னா மார்க்கத்தில் இத்தனை விதமான பிரச்சனைகள், இபாதத்தில் மட்டுமல்ல, கொடுக்கல் வாங்க பிரச்சனைகள், இப்படி எல்லா விதமான பிரச்சனை, வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம். அப்ப அவ்வாறு தீர்வு தேர்வு மட்டுமல்ல, அடுத்த கட்டமாக அவங்க சொல்லக்கூடிய வழங்கக்கூடிய தீர்ப்பை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளணும். அது பிரதானமான ஒரு பகுதி. அல்லாஹ் தஆலா சொல்கிற குர்ஆன்ல ஃபைன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன்
ஃபருத்தூஹு இலல்லாஹி வர் ரசூல். உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை உங்களுக்கு பிரச்சனைகள் வந்ததுன்னு சொன்னால் நீங்கள் அதனை அல்லாஹ்வின் பக்கமும் ரசூலின் பக்கம் திருப்பி விடுங்கள். அப்படின்னா குர்ஆன் ஹதீஸின் பக்கம் நீங்க திருப்பி அதிலிருந்து திருவிடுங்க. இன்னொரு இடத்துல கடுமையா அல்லாஹ் தஆலா சொல்லினா ஃபலா வரப்பிக லா யுமினூன, அல்லாஹ் தஆலா தன் மீதே சத்தியம் என்று சொல்கின்றான். உங்களுடைய இரட்சன் மீது சத்தியமா அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் இதுவரையில ஹத்தா யுஹக்கிமுக ஃபீமா ஷஜர பைனஹும், தங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் அவர்கள் உங்களை நீதிபதியாக ஆக்கி ஹத்தா யுஹக்கிமுக ஃபீமா ஷஜர பைனஹும், அதாவது சும்மா ஹத்தா யுஹக்கிமுக ஃபீமா ஷஜர, அவர் தங்களுடைய உள்ளத்தில் அது சம்பந்தமான எந்த ஒரு, அதாவது சும்மலா யஜிதுன ஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹரஜம் மிம்மா கதைத வயசல்லிமோ தஸ்லீமா, நீங்க கொடுத்த தீர்ப்புல எந்த ஒரு ஆட்சேபனையோ எந்த ஒரு முரண்பாடும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கூட உள்ளத்துல கவலை இருக்கக்கூடாது. இந்த தீர்ப்பு எனக்கு சாதகம் இல்லாம வந்துட்டேன், எனக்கு எதிராக வந்துட்டேன், மார்க்கம் என்று சொல்லி நபி ஒரு தீர்ப்பை சொன்னாங்க என்றால் அந்த தீர்ப்புல நாங்க மனப்பூர்வம் ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்டு அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதுல எந்த உள்ளத்துல கொஞ்சம் கூட மனக்கசப்பு வரக்கூடாது. அப்பதான் நீங்க முஃமின். அதுவரையில முஃமினாக மாட்டார்கள் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அடுத்ததாக நபி அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முக்கியமான இன்னும் ஒன்றுதான் இறுதியான கடமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் நேசிப்பதை போன்று மஹப்பத் வைப்பதை போன்று அவர்களுடைய குடும்பத்தவர்களை நாங்கள் மஹப்பத் வைக்க வேண்டும். அஹ்லுல் பைத் நபியுடைய குடும்பத்தவர்கள், அந்த நபியுடைய குடும்பத்தில் அவருடைய ரத்த பந்தங்களா இருக்கக்கூடியவர்கள் யார் யாரெல்லாம் முஃமின்களா இருக்கிறார்களோ அத்தனை பேரும் அஹ்லுல் பைத்கள் தான். முஸ்லிம் அல்ல, முஸ்லிமா இருக்கக்கூடிய நபியுடைய குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே, முத்தலிப் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை முஃமின்களும் அஹ்லுல் பைத்கள் தான். அந்த அஹ்லுல் பைத்துடைய விஷயத்தில் நாங்க அவர்களை நேசிப்பது எங்களுடைய ஒரு கடமை. இந்த விஷயத்தில் நபி அவர்கள் கொஞ்சம் கடுமையாக சொல்லியிருக்கிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், அதாவது தரத்து ஃபீக்கும் அம்ரைன், நான் போகத்தில் நான் மரணிக்க போறேன், போகத்தில் 2 விஷயத்துல விட்டுட்டு போறேன், அந்த 2 நீங்க கவனமா பார்த்துக்கொள்ளணும். முதல்ல சொன்னாங்க கிதாப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை. 2ஆவது சொன்னாங்க வைத்திரத்தை, என்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு போறேன், அவனை பத்திரமா பார்த்துக்களை கூட பொறுப்பு. இந்த சமூகத்துக்கு பொறுப்பை தந்து வைத்திருக்கிறாங்க. நபியுடைய குடும்பத்தை நேசிக்கிறது, அவனை பாதுகாக்கிறது. இன்னொரு இடத்துல சொன்னாங்க உதக்கிருக்குமுல்லாஹ் ஃபீ அஹ்லி பைத்தி, 3 தடவை சொன்னாங்க, என்னுடைய குடும்ப விஷயத்துல உங்களுக்கு அல்லாஹ்வை ஞாபகம் விட்டுறேன், அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க, என்னோட குடும்பத்தை கொண்டு செஞ்சிருவாங்க. அப்ப நபியுடைய குடும்பத்தை நேசிக்கிறது ஈமானுடைய முக்கியமான ஒரு பகுதி. நபியை நேசிக்கிறது போன்று அவருடைய குடும்பத்தை நேசிக்க வேண்டும். அவருடைய குடும்பத்தை விசேஷம் அபூபக்கர் சித்திக் அடிக்கடி உபதேசிப்பாங்க. சொல்ல உருக்குபு ஆல முஹம்மது ஃபீ பைத்தி, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை மிச்சம் கவனிச்சுக்கொள்ளுங்க, அவனை மிச்சம் கவனிச்சுக்கொள்ளுங்க. ஒரு சந்தர்ப்பத்தை சொன்னாங்க, என்னுடைய சொந்த பிள்ளைகள் லகராபத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹப்பு இலைய மின் கராபத்தி, நபியுடைய சொந்தக்காரன் என்னுடைய சொந்தக்காரனை விட எனக்கு மிச்சம் நேசத்துக்குரிய மஹப்பத்துக்குரியவங்க. அப்படின்னா என்ன, அவர் ஆயிஷா நாயகி ஏனைய பிள்ளைகள் அத்தனை பேரையும் விட நபியுடைய குடும்பத்தை நேசிக்கிறாங்க. இந்த மஹப்பத் நபியுடைய குடும்பத்தில் எங்களுக்கு இருக்கணும். எனவே இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விஷயத்தில் நாங்க செய்ய வேண்டிய விடயங்கள். இந்த விடயங்களை முழுமையாக செஞ்சு அதன் மூலமாக நபியுடைய அந்த ஷஃபாத்தையும் பெற்று அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன் மின் குல்லி தம் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்தில் நாங்கள் எந்த அளவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எங்களுக்கு இருக்குதோ அதே போன்று அவர்களுடைய கண்ணியத்தை மகத்துவத்தை பாதிக்கக்கூடிய இந்த எத்தனையோ விடயங்கள் எங்களுக்கு தடுக்கப்பட்டும் இருக்கின்றன. 49வது அத்தியாயம் சூரத்துல் ஹுஜராத், அந்த ஹுஜராத்துடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஒழுக்கமாக நடக்க வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் தஆலா ஆரம்ப வசனங்களை சொல்கின்றான். முதலாவது எப்படி ஆரம்பிக்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி, ஈமான் கொண்டவர்கள் நீங்க அல்லாஹ் ரசூலுக்கு முன் எதையும் அவசரப்பட்டு போகவான். இது எந்த சந்தர்ப்பத்தில் நடக்குன்னு சொன்னால், நபியிடத்து ஒரு கூட்டம் இஸ்லாத்துக்கு வராங்க, நபியுடைய ஒரு வளமை இருக்கின்றது. அப்படி இஸ்லாத்துக்கு வந்தன்னு சொன்னால் அந்த வந்த கூட்டத்துல ஒரு ஆளை தளபதியாக நியமித்து அனுப்புவாங்க, அவருடைய தலைமைத்துவத்தில் அங்க இருக்க முடியும் நபியுடைய பிரதிநிதியாக. அப்ப ஒரு கூட்டம் இஸ்லாத்துக்கு வந்த நேரத்துல அவர்கள் ரசூலுல்லாஹ் ஒரு ஆளை நியமிப்பதற்கு முன்னாலேயே அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரும் ஒவ்வொருத்தருடைய பேருக்கு யார சொல்லி இவரை நியமிங்க அவரை நியமிங்கன்னு சொல்லி. அப்பதான் அல்லாஹ் தஆலா வசனம் இறக்கிறார், நபி தீர்ப்பு சொல்லார், நபி நியமிக்கும் நீங்க அவசரப்பட்டு போகவான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை தீர்மானிப்பதற்கு முன்னால் அவர்கள் பேசுவதற்கு முன்னால் யாருக்கும் பேச முடியாது. அல்லாஹ் தஆலா கடுமையாக கட்டளையிடுகின்றான், லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி. அதே போல இப்ப அவங்க மௌத்தாகிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப இந்த விஷயத்தை நாங்க குர்ஆன் ஹதீஸை முற்படுத்தணும். அப்படி முற்படுத்தாவிட்டால் நபிக்கு நாங்க செய்யக்கூடிய அநீதியாக மாறிவிடுகின்றது. அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி, நபியுடைய சத்தத்தை காண ஒரு சத்தத்தை கூட்டவானோம்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னுக்கு நாங்க ஒரு நாள் நீங்க சத்தம் போட்டு பேசிட்டு கேளு, அல்லாஹ் தஆலா போட்ட தடை. நபியுடைய விஷயத்தை செய்யக்கூடாத விஷயம், அவருடைய முன்னுக்கு எங்களோட குரலை உயர்த்தி பேசக்கூடாது. அந்த சட்டம் இப்போதும் இருக்கின்றது. மதீனாவுக்கு யாராவது போனால் நபியுடைய அவர்களுடைய கபரை ஜியாரத்தை சலாம் சொல்ல போனால் அவர்கள் யாருக்கும் சத்தம் போட்டு பேச இயலாது. ஏன்னா நபியுடைய அந்த கண்ணியம் அவங்க உயிரோடு இகத்தில மௌத்தான பிறகு இருக்குது. ஏன்னா அந்த இடத்துக்கு போனா யாருக்கும் சத்தம் போட்டு பேசிட்டு இயலாது. லா தர்ஃபவு அஸ்வாத்தக்கும் ஃபௌக சௌத்தின் நபி. மூன்றாவது நபியுடைய விஷயம் நான் செய்யக்கூடாத விஷயம், அவர்களை சத்தம் போட்டு நாங்க தூரத்திலிருந்து கூப்பிடக்கூடாது, கிட்ட இருந்தா நாங்க போய் பேசணும் அவனோட. வலா தஜ்ஹரு லஹு பில் கௌலி கஜஹரி பஅதிக்கும் லிபஅத். உங்களுக்கு ஒருத்தருக்கு தூரத்தில் சத்தம் போட்டு கூப்பிடுவார், அழைத்து பேசுற மாதிரி நீங்க யாரும் அவரை கூப்பிடுவாங்க. அவருடைய பேரை சொல்லி கூப்பிடுறது கேள. லா தஜ்அலு துஆ ar-ரசூலி பைனக்கும் கதுஆஇ பஅதிக்கும் பஅதா. உங்கள் ஒருத்தர் அதாவது உங்களோட பேரை சொல்லி நீங்க நேரடியாக கூப்பிடுற மாதிரி அவரை கூப்பிடுவாங்க. அல்லாஹ் தஆலாவே கூப்பிடல அப்படி. அல்ல எல்லா நபிமார்களுடைய பேர் யா மூசா, யா இப்ராஹிம், யா நூஹ், யா தாவூது, இந்த குர்ஆன்ல பல இடங்கள் நபிமார்களுடைய பேரை சொல்லி நேரடியாக கூப்பிட்டீங்க. எங்கேயும் குர்ஆன் 4 இடத்துல முஹம்மது என்று பேர் வருது, எங்கேயும் யா முஹம்மது என்று கூப்பிடல. அல்லாஹ் தஆலா யா அய்யுஹர் ரசூல், யா அய்யுஹன் நபி கண்ணியமா பேசுறாங்க. அப்ப அதே கண்ணியத்தை நாங்களும் பேணணும். நபியுடைய பேரை சொல்லி எங்களுக்கு கூப்பிடுறதுக்கு அது அவர்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய ஒரு அந்த அநீதியாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துன்புறுத்துவது, இன்னல்லதீன யுக்துனல்லாஹ வ ரசூலஹு லஅனஹுமுல்லாஹ். அல்லாஹ்வை அவருடைய தூதரை நோவினைப்படுத்தக்கூடிய துன்புறுத்தக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலாவுடைய சாபம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். அதே போல அவர்கள் அளவு கடந்து போவது அவருடைய விஷயத்தை நபி லா துத்ரூனி கமா அத்ரத்தின் நஸாரா இப்னு மரியம். கிறிஸ்தவர்கள் அதாவது என்னை அளவுக்கு அதிகமா உயர்த்தியை போன்று நீங்கள் என்னை அவர் ஈசாவை உயர்த்தியை போன்று நீங்கள் என்னை உயர்த்த வேண்டாம். நாங்க அடிக்கடி கசீதத்தில் பொறுத்தாண்டு கேள்விப்பட வெள்ளிக்கிழமை போதுவாங்க. அதுல ஒரு வசனம் வருகின்ற நிறைய அந்த அர்த்தங்கள் தெரியாம பாடப்படுகின்றது. நபியை பார்த்து எப்படி சொல்றாங்கன்னா ஃபைன்ன மின் ஜூதிக துன்யா வதர்ரதஹா. இந்த உலகமும் மறுமை இந்த இரண்டும் நபியுடைய கொடை. அவங்களுடைய கொடையா? நன்கொடை. அல்லாஹ்வுடைய நன்கொடையா நபியுடைய நன்கொடையா? அப்ப ஈருலகம் நபியுடைய நன்கொடை. அதையும் தாண்டி உங்களோட அந்த அறிவில் உள்ளது தான் லௌகுல் மஃபூலிக்கக்கூடிய எல்லா விஷயம் உங்களுக்கு தெரியும். மறைவானது இல்லைன்னு சொல்லி அப்ப நேரடி சிவாக இந்த அமிமி. இந்த கடுமையான துன்பங்கள் சோதனைகள் வரக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த படைப்பினங்க மிக கண்ணியமான தூதரே, உங்களை விட்டா எங்களுக்கு ஒதுங்கிறதுக்கு வேற யார் இருக்கிறாங்க? அல்லாஹ் இடத்துல ஒதுங்க வேண்டியது அப்படி நேரடி அப்பட்டமா நபிக்கு சொல்றாங்க. இந்த அர்த்தங்கள் தெரியாம ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை இந்த கசீதத்து பொறுத்து ஓய் கொண்டிருக்கிறாங்க. இது நபி அளவுக்கு அதிகமா புகழக்கூடிய அமைப்பு. இன்றும் அவ்வர்த்தன் அல்லாஹ் இடத்துல கேட்க வேண்டிய பிரார்த்தனை நபி இடத்துல கேட்கிறது அது அளவு கடந்து போகக்கூடிய முறைகள் உண்டு. ஏன்னா இதுவும் தடுக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தை இன்னும் நிறைய படிக்க இருக்கின்ற அவருடைய வாழ்க்கையை நிறைய நாம் படிக்கணும். அந்த வாழ்க்கையை ஒரு வரலாறா படிக்கணும். அது எங்களுக்கு என்னென்ன பாதி பின்பற்றத்தை தேடி படிக்கணும். அவர்களை எந்த முறையில மதிக்கணுமோ அந்த முறையில மதிக்கணும். இந்த ஃபுத்பாவுடைய சாராம்சம் என்னன்னு சொன்னால், நபி அவங்க எதை சொல்லியிருக்கிறார்களோ அதனை நாங்கள் கட்டுப்படணும். அவர்கள் அந்த விஷயத்தை பின்பற்றணும். அவங்க எதை வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறாங்களோ அந்த விஷயத்தை நாங்கள் அவங்களை தவிர்த்து கொள்ளணும். இதன் மூலமாக தான் அல்லாஹ்வுடைய திருப்தி எங்களுக்கு பெறலாம். அப்படிப்பட்ட கூட்டத்தில் அல்லாஹ் ரஹ்மான் அனைவருக்கும் சேர்த்தருள்வானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.